السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹட்பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் நிகழ்ச்சியின் 8வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் பக்ராவின் 196வது வசனத்தின் விரிவுரையின் தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் இறுதியாக நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், ஹஜ் உம்ராவுக்காக நியத்து வைத்துவிட்டு தடை செய்யப்பட்ட இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுது தடை செய்யப்பட்ட ஏதாவது காரியங்களை நாங்கள் செய்தால், அதாவது வாசனை திறமை பூசுவது அல்லது ஆடை அணிவது, ஆண்களை பொறுத்தவரையில், அல்லது முடியை சிரைப்பது அல்லது குறைப்பது, முடிகளை வெட்டுவது, இது போன்ற ஏதாவது தடை செய்யப்பட்ட காரணங்களில் நாங்கள் ஈடுபட்டால், தடைகளை செய்தால் அவற்றுக்கான குற்றப்பரிகாரம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். அது 3 ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முடியும். ஒன்று, நாங்கள் 3 நாட்கள் நோன்பு நோட்பது, அல்லது 6 ஏழைகளுக்கு ஒருவருக்கு 1.5 கிலோ வீதம் நாங்கள் உணவளிப்பது. அடுத்ததாக நாங்கள் ஒரு பலிப்பிராணியை பலியிடுவது, ஆடு மாடு ஒட்டகங்களில் ஏதாவது ஒன்றை நாங்கள் பலியிடுவது. அதிலே ஆரம்பமாக ஆடை பலியிடுவது. இந்த ஆட்டை பலியிடுவது சம்பந்தமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? அவு நுசுக் என்பதாக சொல்கிறார். فمن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك. நோன்பு நோற்றல் அல்லது தர்மம் கொடுத்தல் அல்லது அறுத்து பலியிடுதல். நுசுக் என்ற வார்த்தை நசீகா என்ப அரபு வார்த்தையினுடைய பன்மை சொல். நசீகா என்று சொன்னால் என்ன? ஹரத்தினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கிடப்படக்கூடிய பலிப்பிராணியை குறிக்கும், குர்பானை குறிக்கும். ஹரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கு வைப்பதற்கான, அதில் அங்கு வாழக்கூடிய அல்லது அங்கு வந்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பலிப்பிராணிதான், குர்பானிதான் அந்த நுசுக் என்பது. பொதுவாக நுசுக் என்பது அனைத்து வழக்கங்களையும் குறிக்கும். ஆனால் ஹஜ்ஜுடைய கிரிகைகளுக்கு விசேஷமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் மனாசிக், நுசுக் என்ற வார்த்தைகள். அதுவும் குறிப்பாக அங்கு பலியிடப்படக்கூடிய பலிப்பிராணிக்கும் அது பயன்படுத்தப்படும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது ஹதியா என்பதனுடைய பண்பான ஹதி என்ற வார்த்தையும் அங்கு ஹஜ்ஜுடைய கடமை, உம்ராவுடைய கடமைகளில் நாங்கள் அந்த பகுதியிலே பலியிடக்கூடிய அந்த பிராணிக்கு, அதாவது காபாவுக்காக வேண்டி சன்மானமாக முன்வைக்கப்படக்கூடிய, பலியிடப்படக்கூடிய அந்த பலிப்பிராணிகளுக்கு, ஆடு மாடு ஒட்டகங்கள், இவற்றுக்கு நாங்கள் ஹதி என்பதாக சொல்லுவோம். அதே போல இங்கு நுசுக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய வாசகத்துக்கு வருவோம், இன்றைய தஃசீருக்கு. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன என்று கேட்டால், ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நியத்து வைத்து அதனை பூர்த்தி செய்ய முடியாமல் இடையிலே தடுக்கப்பட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதுவரைக்கும் சொல்லப்பட்டது. இடையிலே ஹஜ் உம்ராவுக்கு நியத்து வைத்தவர்கள் தடை செய்யப்பட்ட காரியங்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் அதற்கான குற்றப்பரிகாரம் என்ன என்பதை சொல்லப்பட்டது. இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், தற்பொழுது சொல்லப்படக்கூடிய விடயம், எங்களுக்கு ஹஜ் உம்ராவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது, இப்பொழுது அதற்கான சட்டங்கள் என்ன என்ற விடயங்கள் சொல்லப்பட போகின்றன. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? فَإِذَا أَمِنْتُمْ فَمَنْ تَمَتَّعَ بِالْعُمْرَةِ إِلَى الْحَجِّ فَمَا اسْتَيْسَرَ مِنَ الْهَدْيِ فَمَنْ لَمْ يَجِدْ فَصِيَامُ 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة ذلك لمن لم يكن أهله حاضر المسجد الحرام என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஃபைதா அமின்தும்,
உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி பாதுகாப்பு ஏற்பட்டுவிட்டால், பாதுகாப்பான நிலைமை தோன்றிவிட்டால், ஹஜ்ஜை உம்ராவை செய்வதற்கான பாதுகாப்பான நிலைமை தோன்றி உங்களுக்கு ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டால், யார் உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒன்றாக செய்வதற்கு வாய்ப்பை பெறுகிறாரோ அவர் ஃபமஸ்தை சரவினல் ஹதி, அவர் என்ன செய்ய வேண்டும்? அவரும் முடியுமான ஒரு பலிப்பிராணியை பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு சொல்கிறார். அப்படி என்றால் இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா யார் ஹஜ் செய்யும் பொழுது அவருக்கு குர்பானி கொடுப்பது கட்டாயம், குர்பானி கொடுப்பது யாருக்கு கட்டாயம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யாருக்கு கட்டாயம் என்றால் எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய கடமையை இந்த 3 விதத்திலே செய்ய முடியும். ஒன்று தமத்து என்று சொல்வோம், இன்னொன்று கிரான், இன்னும் ஒன்று இஃப்ராத், முத்தமத்த, காரின், முஃப்ரித் என்று 3 வகையாக ஹஜ்ஜுகளை நாங்கள் பிரிப்போம். அதிலே அல்லாஹ் தஆலா இங்கு 2 சாராரை பற்றி சொல்கிறார். உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒன்றாக செய்யக்கூடிய, ஒரே பயணத்தில் செய்யக்கூடியவர்கள். அவங்க ரெண்டு சாரார் இருக்கிறார்கள். ஒன்று முத்தமத்தியா, இன்னொருத்தர் காரி, இன்னொருத்தர் மூன்றாவது ஹஜ்ஜை மாத்திரம் செய்யக்கூடியவர். அவர் வந்து முஃப்ரித் என்பதாக சொல்லப்படும். அந்த முறைக்கு இஃப்ராத் என்பதாக சொல்லப்படும். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் உம்ராவை செய்து அதற்கு பின்னால் உம்ராவிலே இருந்து வெளிவந்து சாதாரண நிலையில் இருந்து விட்டு மீண்டும் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து ஹஜ்ஜை செய்கிறாரோ என்பவரைத்தான் முதலாவதாக குறிப்பிடுகிறார். பவன் முத்தமத்தியாக வரக்கூடியவர். ஆனால் இந்த இடத்திலே அப்படி உம்ராவை செய்துவிட்டு இஹ்ராமிலே இருந்து வெளிவந்து மீண்டும் ஹஜ்ஜுக்கு நியத்து வைப்பவர்களை மாத்திரம் இது குறிக்க மாட்டாது. மாற்றமாக உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரேடியாக ஒரே இஹ்ராமிலே செய்யக்கூடியவர்கள் அவர்களையும் இது குறிக்கும். அவர்களையும் அதுதான் காரின் என்பதாக நாங்கள் சொல்வோம். அதாவது 2 ஒரே பயணத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்பவர்களைத்தான் இது குறிக்கும். அந்த ஒரே பயணத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடியவர்கள் 2 வகையினராக இருக்கின்றார்கள். அதிலே ஒரு வகையினர், அதுதான் பெரும்பாலும் நாங்கள் இலங்கை இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய முறை, அவர்கள் ஹஜ்ஜுடைய மாதங்களிலே உம்ராவுக்கு வந்து உம்ராவை முடித்துவிட்டு சாதாரண நிலைக்கு மாறுவார்கள். ஹராமுடைய நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிவிட்டு அதற்கு பின்னால் துல் ஹஜ் 8வது தினம் மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்து அவர்கள் ஹஜ்ஜை பூர்த்தி செய்வார்கள். இதுதான் நாங்கள் முத்தமத்தி என்பதாக சொல்வோம். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒன்றாக செய்வார்கள். உம்ராவிலிருந்து அவர்கள் இஹ்ராமை களைய மாட்டார்கள். உம்ராவை முடித்துவிட்டு அவர்கள் இஹ்ராமை களைய மாட்டார்கள். மாற்றமாக தொடர்ந்தும் அப்படியே இஹ்ராமோடு இருந்து ஹஜ்ஜை முடிக்கும் வரைக்கும் இஹ்ராமோடு இருப்பார்கள். அவர்கள் தான் காரின் என்பதாக சொல்லப்படுவார்கள். இந்த 2 பேருமே என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். 2 பேருமே குர்பானி கொடுக்க வேண்டும். உம்ராவை முடித்துவிட்டு இஹ்ராமில் இருந்து வெளிவந்து அதற்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து வரும் குர்பானி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரே இஹ்ராமிலே இருந்து கொண்டு அப்படியே உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடியவர்கள் 2 சாராருமே அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஏன் அவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு சொல்வார்கள் ஹதியு ஷுக்ரான், அதாவது நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த பலிப்பிராணி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, இருந்தாலும் அவர்கள் ஏன் பலி கொடுக்கிறார்கள், குர்பானி கொடுக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரே பயணத்திலே இந்த 2ஐயும் செய்வதற்கான வாய்ப்பை தந்தான் என்பதற்காக. முத்தமத்தியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இன்னொரு மேலதிகமான ஒரு வசதியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். என்ன வசதி? உம்ராவை முடித்துவிட்டு அதற்கு பின்னால் ஹஜ் வரைக்கும் சாதாரணமாக இருக்கலாம், சாதாரணமாக இஹ்ராமுடைய நிலை இல்லாமல் சாதாரண நிலையிலே இருக்கலாம் என்ற அந்த வாய்ப்பை அவர்கள் வசதியை பெற்றார்கள் என்பதனால் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகவும், அதே நேரத்தில் 2 வணக்கங்களையும் ஒரே பயணத்திலே செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காகவும். கிரான் என்ற முறையிலே செய்தவர்கள் அவர்கள் மீண்டும் ஒரு பயணம் சென்று மீண்டும் மீகாத்துக்கு சென்று இஹ்ராமை கட்டி வராமல் ஒரே இஹ்ராமிலே இருந்து அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்ததற்காகவும் நன்றி செலுத்தும் முகமாக ஹதி ஷுக்ரான் என்பதாக நாங்கள் சொல்வோம். இந்த ஹதி என்பது 2 வகை. ஹதி என்பது ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில் 2 வகையாக இருக்கின்றன. ஒன்று ஹதி ஜுப்ரான், இன்னும் ஒன்று ஹதி ஷுக்ரான்.
ஏற்கனவே நாங்கள் பார்த்தது ஹதியு ஜுப்ரான், அதாவது ஏதாவது தவறுகளிலே நாங்கள் ஈடுபட்டால், ஹஜ்ஜிலே ஏதாவது குறைகளை நாங்கள் செய்துவிட்டால் அதற்காக கொடுக்கக்கூடிய அந்த பலி பிராணி குர்பானி, அது ஹதியு ஜுப்ரான், குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான குர்பான். இது முத்தமத்தியா அல்லது காரினாக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை உம்ராவை ஒரே பயணத்தில் செய்வதற்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி, அது ஹதியு ஷுக்ரான், நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த அந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் பலியிடுவதை குறிக்கின்றது. எனவே பலிப்பிராணி குர்பானி கொடுப்பது வெறுமனே செய்த தவறுகளுக்காக குற்றப்பரிகாரமாக மாத்திரமல்ல நாங்கள் குர்பானி கொடுப்பது. குர்பானி பல நோக்கங்களுக்காக கொடுக்கிறோம். அதில் ஒன்று என்ன? குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக. இன்னும் ஒன்று, இந்த முத்தமத்திய காரின் போன்றவர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணி குர்பானி, அது நன்றி செலுத்துவதற்காக கொடுக்கப்படக்கூடியது, நன்றி செலுத்துவதற்காக கொடுக்கப்படக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள அடுத்த முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், நாங்கள் தவறுகள் செய்துவிட்டால் அதற்கு குற்றப்பரிகாரமாக கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணியிலே இருந்து எங்களுக்கு சாப்பிட முடியாது, எங்களுக்கு சாப்பிடவோ முடியாது, ஹரத்துக்கு வெளியே உள்ளவர்களுக்கு கொடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த தமத்தோக்காக வேண்டி, அதைத்தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நுசுக் என்பதாக பார்த்தோம். நுசுக் என்று சொன்னால் அங்கு ஹரத்துடைய எல்லைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக நாங்கள் கொடுப்பது, அவர்களுக்காக வேண்டி நாங்கள் பங்கிடக்கூடிய குர்பானி தான் அது. ஆனால் இங்கு சொல்லப்படக்கூடிய ஹதி என்பது நாங்களும் உண்ணலாம், நாங்கள் தமத்து செய்ததற்காக, அல்லது நாங்கள் கிரான் என்ற முறையில் ஹஜ்ஜு செய்ததற்காக நாங்கள் பருத்து பலியிடக்கூடிய பிராணியை நாங்களும் உண்ணலாம். ஹரத்துக்கு வெளியிலே உள்ளவர்களுக்கும் நாங்கள் பங்கீடு செய்யலாம், ஹரத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து விட்டு அதுக்கு வெளியில் உள்ளவர்களுக்கும் பங்கீடு செய்யலாம், நாங்களும் அதை அனுபவிக்கலாம், உண்ணலாம். அதைத்தான் எங்களுக்கு தெரியும், ஹாஜிமார்கள் அவர்கள் பலியிடக்கூடிய அந்த பிராணிகளை அவர்களே சாப்பிடக்கூடிய வளமை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது எல்லா விதமான குர்பானிகளையும் நாங்கள் சாப்பிட முடியாது. நாங்கள் தவறு செய்து விட்டால் அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்காக கொடுக்கக்கூடிய குர்பானிகளை நாங்கள் உண்ண முடியாது. ஏனென்றால் அது ஹதி ஜுப்ரான், குறைகளை நிவர்த்தி செய்வதற்கானது. நன்றி செலுத்துவதற்காக பலியிடப்படக்கூடிய பிராணிகளை மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்யலாம், உண்ணலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், فمن لم يجد فصيام 3 أيام في الحج و7 إذا رجعتم تلك 10 كاملة. அப்படி யாருக்கு அந்த பலிப்பிராணியை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அதாவது பலிப்பிராணி கொடுக்க வேண்டுமானால் பலி கொடுப்பதற்கான குர்பானி கொடுப்பதற்கான மிருகங்கள் கிடைக்கவில்லை, அது இருக்கக்கூடிய மிருகங்களை அடைந்து கொள்ள முடியவில்லை, ஏதாவது பல தடைகளின் காரணமாக எங்களுக்கு அதனை கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டால், அல்லது அதற்கான வசதி இல்லை, அதற்கான வசதி இல்லாவிட்டால், வசதி இருக்கிறது கொடுக்க முடியவில்லை, அல்லது வசதியே இல்லாவிட்டால் அவர்களுக்கான தீர்வு என்ன? ஃபஸியாமு 3 அய்யாமின் ஃபில் ஹஜ், அவர்கள் ஹஜ்ஜிலே 3 நாட்கள் நோன்பு நோற்று, வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும், திரும்ப தமது வீடுகளுக்கு வந்ததன் பின்னால், தமது ஊர்களுக்கு வந்ததன் பின்னால் 7 நாட்களை அவர்கள் நோக்க வேண்டும். தில்க 10 காமிலா, இப்படி 10 நோன்புகள் முழுமையாக அவர்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் நோக்க வேண்டும். அதனை தொடர்ந்து நோக்க வேண்டுமா என்றால் இல்லை, அவசியம் இல்லை, விட்டு நாங்கள் நோக்கலாம். எப்படியோ ஹஜ்ஜுடைய காலத்திலே 3 நாட்களும் ஏனைய திரும்பி வந்ததன் பின்னால், தமது வீடுகளுக்கு அல்லது ஊர்களுக்கு திரும்பி வந்ததன் பின்னால் 7 நாட்களும் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதில் எந்த குறையும் வைக்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா தில்க 10 காமிலா, முழுமையாக 10 நாட்கள் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த தமத்து அல்லது கிரான் என்ற இந்த முறை யாருக்கு அனுமதிக்கப்பட்டது என்றால், அதாவது யார் அந்த தமத்து அல்லது கிரான் முறையிலே ஹஜ்ஜை செய்துவிட்டு யார் இந்த பலி குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால், மஸ்ஜிதுல் ஹராமிலே அவர்களுடைய குடும்பம் வசிக்காதவர்களுக்கு மாத்திரமான சட்டமே இது. மஸ்ஜிதுல் ஹராமுடைய எல்லைக்குள்ளால் வசிக்காத மக்களுக்குரிய சட்டம் தான் இது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே இன்னொரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. அதாவது இந்த தமத்தோ கிரான் முறையிலே மக்காவாசிகளும் செய்யலாமா இல்லையா? இந்த வசனத்துக்கு சிலர் அப்படியும் விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது மக்காவாசிகளுக்கு இப்படியான முறையில் செய்ய முடியாது, அவர்கள் ஹஜ்ஜு மாத்திரம்தான் செய்ய வேண்டும், இரண்டையும் சேர்த்து செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு உம்ரா செய்வது என்பது சிரமமற்ற ஒரு விடயம் என்பதனால் அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அதைவிட பலமான கருத்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன, அவர்களும்
தமத்தோ கிரான் முறையிலே ஹஜ்ஜு செய்யலாம். ஆனால் அவர்கள் பணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு வசதி அங்கு ஏற்படவில்லை. நன்றி செலுத்துவதற்கான ஒரு வசதி அங்கு கிடைக்கவில்லை. ஏன்? அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண காலத்திலும் இந்த காலத்திலும் அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியமோ அல்லது மீகாத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமோ அவர்களுக்கு சாதாரண நாட்களிலும் கிடையாது. எனவே அவர்களுக்கான அப்படியான ஒரு வாய்ப்பு மேலதிகமாக அங்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்களுக்கு அங்கு குர்பானி கொடுப்பதற்கான அந்த காரணம் இல்லை. குர்பானி கொடுப்பதற்கான அந்த காரணம் அங்கு கிடையாது. தூரப்பிரதேசத்திலே இருந்து பிரயாணம் செய்து கொள்வர்களுக்குத்தான் அந்த காரணம் இருக்கிறது. அந்த எல்லை எந்த எல்லை என்றால் காபாவிலே இருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து அவர்கள் வசிக்கக்கூடிய எல்லைக்கு 80 கிலோமீட்டர்களுக்குள்ளால் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இந்த சட்டம். அல்லது இன்னும் சிலர் ஹரத்துடைய எல்லைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சட்டம். அதற்கு வெளியில் உள்ளவர்களுக்கு அந்த சட்டம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தின் எஞ்சிய பகுதியை அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.